அண்ணாமலையை கண்டித்த தமிழிசை சவுந்தரராஜன் மீண்டும் போர்க்களமான தமிழக பாஜக. அதாவது அதிமுகவும் பாஜகவும் இடையே வார்த்தை போர் தீவிரமடைந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை ஆகியோர் ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இந்த மோதலுக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கருத்து தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அவருடைய இடத்தை பிடிக்க நடைபெற்ற போட்டியில் பல பிளவுகளாக அதிமுக பிரிந்தது. அந்த நேரத்தில் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் ஒன்றிணைந்து மீதமிருந்த 4 ஆண்டு கால ஆட்சியை வழிநடத்தினார்கள். அப்போது 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது. ஆனால் போட்டியிட்ட 39 இடங்களில் 38 இடங்கள் தோல்வியடைந்தது. இதனை அடுத்துதான் 2021ஆம் ஆண்டு தேர்தலிலும் கூட்டணி தொடர்ந்த நிலையில்தான் திமுகவிடம் ஆட்சியை பறிகொடுத்த அதிமுகவில் மீண்டும் மோதல் அதிகரித்தது. இரட்டை தலைமைதான் தோல்விக்கு காரணம் என கூறப்பட்டதை அடுத்து ஒற்றை தலைமை முழக்கம் எழுந்தது. இதனால் அதிருப்தியடைந்த ஓ பன்னீர்செல்வம் சட்ட போராட்டம் மேற்கொண்டார். ஒரு கட்டத்தில் பொதுக்குழுவில் வைத்து ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இதனால் தனி அணியாக செயல்பட்டு வருகிறார். அதேபோல் இந்த காலகட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக கூட்டணியிலிருந்து விலகியது அதிமுக. இதனால் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றி மிகவும் எளிதானது. போட்டியிட்ட 40 இடங்களையும் கைப்பற்றியது திமுக. இந்த நிலையில்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் இடையே வார்த்தை மோதல் அதிகரித்து வருகிறது. ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். மேலும் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலைக்கு தொலைக்காட்சி மைக்கை கண்டால் பேசும் வியாதி உள்ளது. ஏதோ ஒரு வகையில் தலைவர் பதவியை பெற்றுவிட்டார். இப்போது தலைக்கால் புரியாமல் ஆடிக்கொண்டிருக்கிறார் என கடுமையாக விமர்சித்தார் எடப்பாடி. அது மட்டுமில்லாமல் அதிமுக ஊழல் ஆட்சி, மோசமான ஆட்சி என்றெல்லாம் பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்தார். அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட போதெல்லாம் இது தெரியவில்லையா? அதிமுக ஆதரவுடன் பல்வேறு மசோதாக்கள் நிறைவேற்றிய போதெல்லாம் இது தெரியவில்லையா என கேள்வி எழுப்பி எடப்பாடி. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நேற்று சென்னையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை மிகவும் மோசமான வார்த்தைகளால் விமர்சித்தார். குறிப்பாக பிட்டிங் ஏஜென்ட் பார்ட்டியாக டெண்டர் முறை விடும் கட்சியாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கட்சி மாறியுள்ளதாக அண்ணாமலை தெரிவித்தார். எவரோ ஒருவரின் காலில் தவழ்ந்து பதவியை பிடித்த தற்கூடி எடப்பாடி பழனிசாமி என்னை பற்றி பேச தகுதி இல்லை என காட்டமாக விமர்சித்தார். மாதம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பணத்தை கொடுத்து நாற்காலியை காப்பாற்றிய எடப்பாடி பழனிசாமி என்னை பற்றி பேசக்கூடாது என அண்ணாமலை கடுமையாக விமர்சித்து பேசினார். இதன் இடையேதான் அண்ணாமலையின் இந்த பேச்சு கடும் விமர்சனத்தை பெற்றது. முன்னாள் முதலமைச்சரை தரைக்குறைவாக பேசியதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக தலைவரின் சொற்பொழிவுக்கு பதில் அளிக்க வேண்டாம் என நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு ஒரு பாணி உள்ளது. மாநில தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் எதிர்க்கட்சி தலைவருக்கு என்ற மரியாதை கொடுக்க வேண்டும். அதேபோல் மாநில தலைவருக்கு கருத்து சொல்வதற்கும் முடிவு எடுப்பதற்கும் உரிமை உள்ளது. பின்பு விவாதத்திற்கு உட்படுத்தப்படலாம். பலரிடம் கருத்துக்கள் கேட்கப்படலாம். மேடையில் மட்டும் முடிவு எடுப்பது என்பது எனது அரசியல் அனுபவத்தில் சரியா என்பது எனது கேள்வி என்று அண்ணாமலையை எச்சரித்தார் தமிழிசை. மேலும் வார்த்தைகள் சற்று கடுமையாக இருக்க வேண்டாம் என்பது எனது கருத்து. தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிய மரியாதைகளை நிச்சயம் கொடுக்க வேண்டும் என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். இதனால் மீண்டும் அண்ணாமலை தமிழிசை இடையான மோதல் அதிகரித்து வருகிறது. ஆதரவாளர்களும் ஆங்காங்கே தமிழிசைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்ணாமலை ஆதரவாளர்கள், தமிழிசை ஆதரவாளர்கள் கலவரத்தில் ஈடுபட உள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. மேலும் தமிழக பாஜக சற்று பதட்டமான சூழ்நிலையில் இருந்து வருவதாகவே சொல்லப்பட்டு வருகிறது.